ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் நிறைய சிக்கன் கிரேவிலாம் விட்டுருக்கேன். விட்டாலும் இது ஒரு டைப்பு. நான் நிறைய டைப்பில் செய்வேன், எல்லாமே நான் விட்டுருக்கேன். பாருங்கள், என்னோடய லிங்க்கில் போய் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்தேன். அதில் நான் எலும்பெல்லாம் எடுத்துட்டேன் சூப் வைக்கிறதுக்காக. இப்போ வந்து அந்த ஒரு 700 கிராம் சிக்கன், அதில் 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஏற்கனவே ஆல்ரெடி போட்டுட்டேன் நான். அது உங்களுக்கு கேமராவில் வரல. உப்பு, தேவையான அளவு உப்பு, இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து அது மூடி வச்சுருங்க. அது ஒரு 1/2 ஹவருக்கு ஊறட்டும். இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நான் முதல்ல போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து ஒரு வானொலி வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் ஒரு துண்டு பட்டை, 4-5 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, ஒரு 4 கிராம்பு, கொஞ்சம் அன்னாசிப்பூ, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு அது கூட வெங்காயம், நான் ரொம்பலாம் வெங்காயம் போடல, ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய், ஏன்னா நமக்கு இந்த குருமா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி நல்லா ஒரு விரல் நீளத்துக்கு ஒரு இஞ்சி ஒரு துண்டு சீவிட்டு போட்டுக்கலாம். இப்போ அந்த தண்டோட கொத்தமல்லி இலையும் தண்டோட பிச்சு போட்டுருங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இஞ்சி, ஒரு விரல் நீள இஞ்சி, அதை சீவிட்டு அதை கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துருங்க. இப்போ வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் இருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப செவக்க வதக்க வேண்டாம், கண்ணாடி பதத்துக்கு. ஒரு 7-8 முந்திரி, இதையும் அதோடு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து அதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு வைக்கிற பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூனு ஆயிலு, நெய் இருந்தால் நெய்யும் சேர்த்துக்கலாம், வெண்ணெய் இருந்தால் வெண்ணெயும் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட இருந்தால், அது ஆப்ஷனல் தான், இருந்தால் அதையும் சேர்த்துக்கங்க. போட்டால் நெய் வெண்ணெய் போடுறப்ப இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை பேஸ்ட்டை அது கூட நல்லா வதக்கிட்டு அதில் தக்காளி, ஒரு 2 தக்காளி அரைச்சி விடுறதா இருந்தாலும் விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்ல சிவப்பு கலரில் குழம்பு வேணும்னா அரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு அந்த கலர் வேண்டாம், எனக்கு குருமா கலர் வேணும். நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இதில் வந்து அதனால நான் வந்து கட் பண்ணி தான் போடுறேன் தக்காளியை. கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, ஒரு 4 இலை புதினா இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறிட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், இது 3 தான் நம்ம போட்டோம். உப்பு போட்டிருக்கோம். இப்போ அதை வந்து அந்த மசாலா கலவையோட 1 கப் அளவு தேங்காய் எடுத்து அதையும் அரைச்சிக்கோங்க, வதக்கிக்கலாம். இப்போ அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சிருங்க. பாருங்கள், குறைச்சி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை வந்து அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். இதை நீங்கள் குக்கரில் செஞ்சால் இதே அளவுக்கு நல்லா செஞ்சுட்டு இது கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நீங்கள் விசில் போடலாம். நான் வந்து இப்போ பாத்திரத்துலேயே இப்போ செய்கிறேன், டைரெக்டாக செய்கிறேன். அதனால் இதுலேயே தண்ணி விட்டு வேக விட போகிறேன். அந்த மிக்ஸி ஜார் கழுவுனது, அந்த தண்ணி, இது எல்லாமே இதில் விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுடலாம். மூடி வச்சுருங்க. மூடி அது வெந்துட்டுருக்கு பாருங்கள்.
வெந்துருச்சான்னு பார்க்கணும். நம்ம அடுப்பில் எப்போவுமே சிக்கன் மட்டன்லாம் அடுப்பில் டைரெக்டாக வெந்துச்சுன்னா நம்ம தொட்டு பார்த்துக்கணும் வெந்துருச்சா அப்படின்னு. ஏன்னா சில சமயம் வேகாமல் கூட இருக்கும். நம்ம குக்கர்னால் பார்க்க தேவையில்லாது, நம்ம 2-3 விசில் விடுவோம், அதுலேயே இது வெந்துடும். இப்போ வந்து நம்ம அந்த தேங்காய் கொஞ்சம் அரைச்சி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். அப்படியே சிம்மில் வச்சுட்டு அடுப்பை குறைச்சி ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். இந்த பாருங்கள் வந்துருச்சு. இந்த மாதிரி இந்த அளவு வந்ததுக்கு பின்னாடி நம்ம எடுத்து பரிமாற வேண்டியதான். இது இப்போ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தி, ஒயிட் ரைஸு, குஸ்கா, நெய் சோறு, ஆல் எல்லா சாப்பாட்டுக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இப்போ சேனலில் நீங்கள் வந்து அப்படியே ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. தேங்க்யூ. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லை. பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி, சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி.